அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நிறைய பேர் மனம் கொந்தளிச்சு, கோவப்பட்டு, போட்டியில, பொறாமையில நம்ம மற்றவர்கள சபிக்கிறோம். இதெல்லாம் பலிக்குமா? பலிக்காதான்னு கேட்டிருக்கீங்க. நியாயமே இல்லாத முறையில ஒருத்தரை திட்டும்போது, சபிக்கும்போது அது பலிக்குமா? அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அப்ப நியாயத்தோடு ஒருத்தன் சபிக்கும்போது அது பலிக்குமா? அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. உண்மையிலேயே சாபம் என்பது நமக்கு சினிமாலலாம் பார்த்துருப்போம். முனிவர்கள்லாம் தவம் செஞ்சுட்டு இருப்பாங்க. தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த தவத்தை கெடுக்கிறது மாரி ஏதாவது நடந்தா உடனே சபிப்பாங்க. அல்லது சிவபெருமானுடைய கதைகள் எல்லாம் பார்க்கும்போது, சிவபெருமான் நெறைய பேர பார்வதிய சபிச்சு பூமியில பிறக்க வைப்பாரு. நெறைய பேர வந்து கல்லா மாத்திருவாங்க. இப்படியெல்லாம் நம்ம பழைய சினிமா கதைகள்ல பார்த்துருக்கோம். உண்மையிலேயே சாபம் என்ற ஒன்று என்ன? நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்களே மற்றவர்களை கண்டிப்பாக தாக்குகிறது. நீங்கள் ஒரு ஒத்த அலைவரிசையில இருக்கக்கூடிய ஒருவர் இங்கு நினைக்கும்போது அவருக்கு தெரிகிறது. இன்னைக்கு வந்து அவங்க இந்த மாரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு நடக்கும். அப்ப எண்ண அலைகள் கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச காந்த பின்னல், இந்த பிரபஞ்சமே ஒரு வகையான காந்த வலைகளால் பின்னப்பட்டுள்ளது. இந்த காந்த வலைகளின் வழியாக ஊடுருவி எண்ணங்களே கடத்தப்படுகின்றது. எண்ணங்கள் வந்து சாதாரணமா நம்முடைய எழுச்சியாகக்கூடிய மூளையில மோதி எண்ணங்களாக வெளியே வருது பார்த்தீங்களா? இந்த எண்ண அலைகளே இந்த பிரபஞ்சத்தில ஊடுருவி ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆகுது. அப்போ சாபங்கள் பலிக்கலாமா? பலிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதில் நியாயமான சாபங்கள், நியாயமற்ற சாபங்கள் என்று 2ஆக கூட நம்ம பிரிச்சுக்கலாம். நியாயமற்ற சாபங்கள் என்பது இப்போ எதிரால இருக்கக்கூடிய ஒரு நபர் எந்த தவறும் செய்யவில்லை. அவர் தவறு செய்து கொண்டதாக நினைத்து நம்ம திட்டுறோம். நம்ம மனசளவு கஷ்டப்பட்டு திட்டுறோம். ஆனா உண்மையில அவர் தவறு செய்யல. நாம் அப்படி தவறாக புரிந்து கொண்டோம். தவறாக புரிந்து கொண்டு திட்டும்போது இந்த அலைகள் பாதிக்குமான்னா, கண்டிப்பா பாதிக்காது. ஏனென்றால், பிரபஞ்சத்திற்கு பேரறிவு இருக்கிறது. எந்த மாதிரியான அலைகளை அது ஒருத்தருக்கு ஒருத்தர் கடத்த வேண்டும், எதை கடத்தக்கூடாது என்ற அந்த நுட்பம் இந்த பிரபஞ்சத்திட்ட இருக்குது. அந்த சாபங்கள் பலிக்காது. உண்மையிலே அந்த நபரால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். பாதிப்பின் காரணமாக நியாயமான பாதிப்பு. உண்மையிலே அந்த நபர் நம்மை வேண்டுமென்று துன்பப்படுத்துகிறார். அந்த நபர் நம்ம வேண்டுமென்று பாடாப்படுத்துகிறார் என்றால், அந்த எண்ண எழுச்சிகள் கண்டிப்பாக அவரை பாதிக்கும். நம்ம வந்து மனசளவுல நம்ம அத வந்து பெருசா யோசிக்கல, மன்னிச்சு விட்டுறோம். நம்முடைய மனப்பாங்கு மன்னிக்கிறது அப்படின்னா கூட, நம்முடைய உள் உணர்வின் காரணமாக, நம்முடைய இயற்கையா நமக்குள்ள வருத்தம் படுறோம் பார்த்தீங்களா? இந்த வருத்த அலைகள் கண்டிப்பாக அவரை பாதிக்கும். அந்த பாதிப்பின் காரணமாக அவர் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வருவார். ஆகவே எண்ண அலைகள் இந்த பிரபஞ்சத்தில் ஊடுருவுகிறது. எந்த மாதிரியான எண்ண அலைகளை நாம் வெளியிடுகிறோமோ, அந்த மாதிரியான பாதிப்புகள் ஒருத்தருக்கு ஏற்பட தான் செய்யும். நியாயமான முறையில் ஒரு உயிர் தன்னை மறந்து, தன்னை அறியாமல் ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கும்போது, அந்த வருத்த அலைகள் கண்டிப்பாக பாதிக்கும். உயிரோடு இருக்கும்போது ஒருத்தரை நம்ம கவனிக்கல. அவர் இறந்துட்டாரு. இறந்து அவர் அந்த வருத்தப்பட்டாலும், சோலா இருக்கும்போது கூட, சோல் கான்ஷியஸில் இருக்கும்போது கூட அந்த வருத்த அலைகள் நம்மை பாதிக்கும். ஆகவே அதனால தான் இறந்து போன பெரியவர்களை நம்ம சாந்தி பண்ணி, அவர்களை உயர்ந்த உலகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற முறைகளெல்லாம் வகுத்து வச்சிருக்கிறோம். ஆகவே நல்ல நியாயமான, தர்மமான ஒரு மனிதர் தன்னளவில் வருத்தத்தை படும்போது, அந்த வருத்த அலைகள் சாபமாக மாறி கண்டிப்பாக நம்மை பாதிக்கும். ஆகவே நம்ம எந்த உயிர்களையும் எண்ணத்தாலோ, சொல்லாலோ, செயலாலோ காயப்படுத்தாதவாறு நம்முடைய வாழ்க்கை முறையை வகுத்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாரி இருக்கான். நம்ம நல்லா நியாயமா பழகுறோம். நம்ம நடுநிலையோட பழகுறோம். எந்த விதமான தவறான எண்ணங்கள்லையும் பழகலாம். ஆனா, அந்த நபர் நம்மை தவறாக நினைத்துக்கொண்டு, அவன் ஒரு மன முடிவுல இருந்து, அவன் தன்னை வந்து நம்ம மேல ஒரு அதிகப்படியான ஒரு பற்றோட இருக்கிறாங்க அப்படின்னா, அவன் திடீர்னு நம்ம வேற ஒரு பரிமாணத்துக்கு மாறிருவோம். ஸோ நம்ம இயல்பா இருப்போம். வேற ஒருத்தர் கூட பழகுவோம். அப்ப இந்த நபர் வருத்தப்படுவான். அந்த வருத்த அலைகளும் கூட சில நேரங்கள்ல நம்ம பாதிக்கலாம். அதனால நம்ம யாருடைய இடத்துக்கும் நம்ம ஒரு நியூட்ரலா தெளிவா இருக்கணும். அன்வான்டடான தாட்ஸு, அன்வான்டடான பிரச்சனைகளை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள்ல போய் தலையிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை முறையை ஒரு தற்காத்து கொள்ளும்போது, நம்முடைய செயல் மற்றவங்களுக்கு பாதிப்பு தராதவாறு நம்ம தெளிவான விழிப்புணர்வோடு செயல்களை ஆற்றும்போது, கண்டிப்பாக சாபங்கள் போன்றவற்றிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.